இந்த அகழ்வாய் ஆராய்ச்சிக்கு அழகா பயிற்சி எடுத்துருந்துருக்காங்க 2 பேரும். அப்ப எவ்வளவு ஆர்வத்தோட போயிருக்காங்க பாருங்க நம்ம தமிழ் குழந்தைய. இதை நினைக்கும் போது அஜய் எனக்கு ரமேஷையும் பார்க்கும்போது எனக்கு அப்படியே கட்டி தள்ளலாம் போல இருக்கு. இந்த மாதிரி பிள்ளையெல்லாம் நீ வந்து நிறைய இதுல ஆர்வம் செலுத்தி நம்ம தமிழுக்கு இன்னும் வலு சேர்க்கணும். தமிழ் எங்க போனாலும் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். தமிழ் தான் நம்ம தெய்வம், தமிழ் தான் நம்ம தாய். தமிழை விட்டு தரக்கூடாது. அது எந்த ஸ்கூலா இருக்கட்டும் எதா இருக்கட்டும், முதல்ல தமிழ் தான்டா. நான் தமிழன் தான் ஃபர்ஸ்ட். அப்புறம் தான் அது எல்லா மக்கள் மற்ற மொழியெல்லாம் கேவலம் நம்ம சொல்ல மாட்டாங்க. தமிழ் தான் தாய்மொழி, தமிழ் தான் மூத்த மொழி. இந்த மொழிக்கு எல்லாருமே வர இளைஞர்கள் மாணவர்கள் எல்லாம் சொல்லி தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். அப்பதான் நம்ம அதாவது தமிழ்நாடுங்கிற ஒரு சின்ன நாடு தான். ஆனா இதோடைய மொழி எவ்வளவு பெரிய உலகம் பூரா பரவி இருப்பாங்க. விண்ணிலிருந்து மண்ணிலிருந்து விண்ணு வரைக்கும் இருக்கு. நம்ம இப்படிப்பட்ட ஒரு மொழி இது. இந்த மொழிக்கு இந்த மாதிரி பிள்ளைலாம் இறங்கி செய்யும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. எங்க போய் கத்துட்டு வந்திருக்காங்க பாருங்க. வாழ்க தம்பி, வாழ்க ரமேஷ். அதுலயும் இன்னொன்னு சொல்றேன்ல, என் தாய் பிறந்த ஊருன்னு சொல்றேன் பாருங்க. எங்க அம்மா பிறந்த ஊரு, எங்க அம்மா பிறந்த சந்தில தான். திருமணின்னு அங்கிட்டு இங்கதான் எங்க அம்மா வீடு. எங்க அம்மா பிறந்த வீடு நல்லா இருக்கு. இந்த ஊர்ல இப்படிப்பட்ட ஊர்ல எங்க அம்மா பிறந்திருக்குங்கும் போது அப்பா எனக்கு தெரிஞ்சா பிறந்திருக்காங்க. கடவுள் இங்க கொண்டாந்து பிறக்க வச்சுட்டான். நீ பிறந்தா இங்க வர, இங்கதான் உள்ளதான் நிறைய ஜாமான் சட்டு கிடக்குன்னு சொல்லி கொண்டாந்து இங்க பெற்று போட்டுருக்காங்க. அது பெற்று போட்டு வந்தா நானும் என்ன அந்த ஒரு ஒண்ணு போதுமே உலகம் பூரா புகழ் கொண்டு போயிடுச்சுல்ல. கண்டிப்பா என்னங்கய்யா, அதான் பெரிய இடத்தை பாக்கியம். எங்க அம்மா பிறந்த ஊர்ல இப்படி ஒரு அழகான ஒரு அதிசயத்தை பார்க்கும்போது பெருமையா இருக்கு. தமிழுக்குன்னு ஒரு பொக்கிஷம்லாம் இங்க இருக்கிறத பார்க்கும்போது இன்னும் பெருமையா இருக்கு. ரொம்ப எல்லா பேருமே இதுல இருந்து நீங்க தமிழை நல்லா ரொம்ப நேசிக்கணும்.